சூப்பர் ஸ்டாராக இந்திய சினிமாவிலே பேசப்படும் நடிகர் என்றால் அது ரஜினிகாந்த் தான். வெவ்வேறு மொழி சினிமாக்களில் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரும் இருக்கிறார்கள். ஆனாலும் ரஜினிக்கு இருக்கிற அந்த வரவேற்பு வேற எந்த நடிகருக்கும் கிடையாது. உலக அளவில் பேசப்படும் நடிகராகவும் இருக்கிறார் ரஜினி அவர்கள். ஆரம்ப காலங்களில் வில்லனாக தன் நடிப்பை ஆரம்பித்த ரஜினி பைரவி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இருந்தாலும் அவர் வில்லனாக நடித்து மிரட்டிய படங்கள் பல இருந்தாலும் இன்று வரை மக்கள் மனதில் நீங்கா வில்லனா ரஜினி நடித்த திரைப்படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 16 வயது நிலை. பாரதி ராஜா இயக்கத்தில் கமல், ரஜினி, ஸ்ரீதேவி நடித்து பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற படம் தான் 16 வயது நிலை. அதில் பரட்டையனாக ரஜினியின் கதாபாத்திரம் நின்று பேசக்கூடிய படமாக அமைந்தது. கொடூரமான பார்வை, வீரவசனம் என படம் பார்க்க வந்த மக்களையே மிரட்டியிருப்பார் ரஜினி அவர்கள். பரட்டை என்ற கதாபாத்திரத்தை மட்டும் இன்று வரையும் நாம் யாராலும் மறக்க முடியாது. 175 நாட்களுக்கு மேல் இந்த படம் திரையரங்குகளில் ஓடி வெற்றி பெற்றது. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் ஏகப்பட்ட விருதுகளையும் தட்டி சென்றது. ரஜினி மட்டுமில்லாமல் கமலும் இந்த படத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் நடித்திருப்பார். அடுத்தது நெற்றிக்கண். எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த், சரிதா போன்ற முக்கிய நடிகர்கள் நடித்து வெளியான திரைப்படம் தான் நெற்றிக்கண். இந்த படத்தில் ரஜினி இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். அப்பா ரஜினிக்கு ஜோடியாக லக்ஷ்மி நடித்திருப்பார். மகன் ரஜினிக்கு சரிதா ஜோடியாக நடித்திருப்பார். கொடூர மாமனராகவும் பெண்களை அடிமைப்படுத்துவது போன்ற கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக நடித்து யாரும் மறக்க முடியாத வகையில் இந்த படத்தில் நடித்திருப்பார் ரஜினி அவர்கள். அடுத்தது எந்திரன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தன் வில்லத்தனத்தை வெளிப்படுத்திய படமாக எந்திரன் திரைப்படம் அமைந்தது. ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி, ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் வெளியான படம் தான் எந்திரன். இதில் ஸ்டிட்டியாக நடித்திருக்கும் ரோபோ ரஜினி தான் சயின்டிஸ்ட் ரஜினிக்கு ஒரு கட்டத்தில் வில்லனாக மாறியிருப்பார். அந்த ஒரு ட்விஸ்ட் தான் திரையரங்களில் பார்க்கும் ரசிகர்களுக்கு பெரும் த்ரில்லிங்காக இருந்தது. இதன் இரண்டாம் பாகமும் வெளிவந்து அதுவும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இப்படி தன் வாழ்க்கையில் வில்லனாகவும் ஹீரோவாகவும் நடித்து இன்று வரை ஒரு அற்புத கலைஞனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ரஜினி அவர்கள். ஓகே வீவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.